Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஷுட்ல இருக்கிற எல்லா பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஷுட்ல இருக்கிற எல்லா பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டு லெசனாக போட்டிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் ஷுட் ப்ளஸ் verb. ஸோ இதுக்கான சென்டென்ஸ், அவள் என்ன சொன்னான்னு உனக்கு தெரிஞ்சதும் நீ எனக்கு கால் பண்ணணும். ஸோ நீ எனக்கு கால் பண்ணணும். இங்கே தான் நம்ம ஷுட் ப்ளஸ் வேர்ப்ன்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். யூ ஷுட் கால் மீ. ஸோ ஒரு விஷயம் தெரிந்ததும் அப்படின்னு சொன்னோடனே as soon as யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ யூ ஷுட் கால் மீ as soon as you know what she said. உனக்கு தெரிந்ததும். as soon as you know. என்ன தெரிந்ததும்? அவள் என்ன சொன்னாள் என்று தெரிந்ததும். ரைட்? ஸோ அது ஒரு நவுன் clause. You know what she said. You should call me. இது மெயின் clause. as soon as you know. இது வந்து adverb clause. அந்த adverb clauseல ஒரு noun clause embed ஆகிருக்கு. ரைட்? ஸோ யூ ஷுட் கால் மீ as soon as you know what she said. ஸோ இதே சென்டென்ஸை எப்படி பாஸ்ட்டில் சொல்கிறது? ஸோ பாஸ்ட்டில் சொல்லும் போது நம்ம என்ன மாதிரி ஷுட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் ஹாவ் V3. நீ எனக்கு கால் பண்ணியிருக்கணும். அவள் என்ன சொன்னான்னு உனக்கு தெரிஞ்சதுமே நீ எனக்கு கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கால் பண்ணியிருக்கணும், ஒரு விஷயம் நடந்திருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ஷுட் ஹாவ் V3 யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், you should have called me as soon as you knew what she said. உனக்கு தெரிஞ்சதும், பாஸ்ட் டென்ஸ்லேயே உனக்கு தெரிஞ்சது, அப்போ என்ன சொன்னான்னு தெரிஞ்சது, அப்போவே நீ கால் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்டையர் சென்டென்ஸ் இஸ் பாஸ்ட். அதனால தான் இங்கே you knew what she said அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ you should have called me as soon as you knew what she said. The next structure and the sentence is should be. should be யூஸ் பண்ணி without action verb sentence frame பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ நினைக்கும்போது நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நீ பொறுமையாக இருக்கணும். யூ ஷுட் பி பேஷண்ட். நீ எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஸோ யூ ஷுட் பி பேஷண்ட். எப்போ பொறுமையாக இருக்கணும்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ நினைக்கிற இல்லையா, யூ விஷ் ஃபார் சம்திங் டு ஹேப்பன். ஸோ அப்போ நீ பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறோம். வென் யூ வாண்ட் சம்திங் டு ஹேப்பன் ஆர் வென் யூ விஷ் சம்திங் டு ஹேப்பன். ஸோ யூ ஷுட் பி பேஷண்ட் வென் யூ வாண்ட் சம்திங் டு ஹேப்பன். ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நீ நினைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம்? எஸ், யூர் ரைட். ஷுட் ஹாவ் பின் பேஷண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். பாருங்கள், ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ நினச்சப்போ நீ பொறுமையால் இருந்திருக்கணும், ஏன் நீ அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஓகே, யூ ஷுட் ஹவ் பின் பேஷண்ட் வென் யூ வாண்டட் சம்திங் டு ஹேப்பன். ஸோ யூ வாண்டட் சம்திங் டு ஹேப்பன். ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ நினச்ச. வென் யூ வாண்டட் சம்திங் டு ஹேப்பன், ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ நினச்சப்போ நீ பொறுமையாக இருந்திருக்கணும். யூ ஷுட் ஹவ் பின் பேஷண்ட். ஓகே, நீ இப்படி இருந்திருக்கணும் பாஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம். அதனால ஷுட் ஹவ் பின் பேஷண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அந்த சென்டென்ஸ், இந்த மாத இறுதிக்குள் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ பாசிவ் வாய்ஸில் இருக்க என்டையர் சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ கட்டணம் செலுத்தப்பட வேண்டும், இங்கே தான் நம்ம ஷுட் பி V3 யூஸ் பண்ண போகிறோம். ஃபீஸ் should be paid இந்த மாத இறுதிக்குள். ஸோ பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். ஓகே, ஃபீஸ் ஷுட் பி பெய்ட் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஃப் நாட், இல்லைனா அதர்வைஸ் அப்படின்றது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் நாட், ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி அலவுட் டு ரைட் தி எக்ஸாம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி அலவுட், இதுவும் ஒரு பாசிவ் வாய்ஸ் தான். வில் நாட் பி V3 அப்படின்னு இருக்குது. ஸோ இஃப் நாட் அப்படின்னு இருக்குது, இஃப் இட் இஸ் நாட் பெய்டு, அதுதான் நம்ம ஷார்ட்டாக இஃப் நாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபீஸ் ஷுட் பி பெய்ட் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். ஷுட் பி V3ன்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பாஸ்ட்டில் எப்படி சொல்லலாம்? செலுத்தப்பட வேண்டும், கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். இதை பாஸ்ட்டில் சொல்லும்போது கட்டணம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஷுட் ஹாவ் பின் பெய்டு, ஷுட் ஹாவ் பின் V3. ரைட்? ஸோ பாருங்கள் சென்டென்ஸ், போன மாத கடைசிக்குள்ளவே கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கணும், அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்படலைன்னு சொல்கிறோம். ஓகே, ஃபீஸ் ஷுட் ஹவ் பின் பெய்ட் பை த எண்ட் ஆஃப் லாஸ்ட் மந்த், தட் இஸ் வை students weren't allowed to write the exam. Students அனுமதிக்கப்படலை, past tense, அதனால were not allowed. Okay, so fees should have been paid. கட்டணம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். should have been V3. Alright, next sentence, should have யூஸ் பண்ணி பொசிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூ, அதனால் உன்னை கொண்டு வர சொன்ன எல்லாத்தையும் நீ வச்சுருக்கணும். உன்னை கொண்டு வர சொன்ன எல்லாத்தையும் நீ வச்சுருக்கணும், ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூ அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூ. ஸோ யூ ஷுட் ஹாவ் எவ்ரி திங். நீ எல்லாத்தையும் வச்சுருக்கணும். யூ ஷுட் ஹாவ் எவ்ரி திங். எந்த எல்லாத்தையும்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம்.
everything that you were asked to bring. உன்னை கொண்டு வர சொன்ன எல்லாத்தையும். ஸோ உன்னை யாரோ கொண்டு வர சொன்னாங்க. கரெக்டாக? அந்த யாரோன்றது இங்கே முக்கியம் இல்லை. உன்னை கொண்டு வர சொன்னாங்க, அந்த ஆக்ஷன் தான் முக்கியம். அதனால இங்கே பாசிவ் வாய்ஸில் யூ வர் ஆஸ்க்டு டு பிரிங்னு எழுதியிருக்கோம். ஓகே, யூ ஷுட் ஹாவ் எவ்ரி திங் தட் யூ ஆர் ஆஸ்க் டு பிரிங். நீ கொண்டு வர சொல்லப்பட்ட, உனக்கு கொண்டு வர சொல்லப்பட்ட அனைத்தையும் நீ வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் இதுக்கு தூய தமிழ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதை பாஸ்டில் எப்படி சொல்லலாம்? பாஸ்ட்லன்னு சொல்லும்போது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூ. ஸோ உன்னை கொண்டு வர சொன்ன எல்லாத்தையும் நீ வச்சிருந்துருக்கணும். உனக்கு தான் தெரியும்ல அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூன்னு. உன்னை கொண்டு வர சொன்ன எல்லாத்தையும் நீ வச்சிருக்கணும்ல, அப்போ தானே உன்னை செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ பாருங்கள், தட் வாஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூ. ஸோ யூ ஷுட் ஹவ் ஹேட் பாஸ்டில். ஸோ ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி பொசிஷன் எப்படி சொல்லலாம்? ஷுட் ஹேவ் V3. ஸோ அங்கே ஹேவ் அ V3 ஃபார்மில் ஹேடுன்னு எழுதியிருக்கோம். ஷுட் ஹேவ் ஹேட். யூ ஷுட் ஹவ் ஹேட் எவ்ரி திங் தட் யூ ஆர் ஆஸ்க்டு டு பிரிங். Okay, that was a very strict interview. So you should have had everything that you were asked to bring. Okay, next sentence. தேவையான ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த டீம் வந்து போட்டியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கக்கூடாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ செய்ய வேண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நெகட்டிவில் இருக்குது. ஷுட் நாட் ஹாவ் டு அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், after completing all the necessary training sessions, the team shouldn't have to struggle during the competition. Okay, the team shouldn't have to struggle. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், should have to. இது ஒரு எம்ஃபசைஸ்க்காக தான் சொல்கிறது. இந்த இடத்துல சிம்பிளி நீங்கள் have toன்னு சொன்னாலே ஓகே தான். டீம் அப்படின்றதுனால சிங்குலரில் the team doesn't have to, has toன்னு வரும். ஸோ நெகட்டிவில் சொல்லும்போது doesn't have to. The team doesn't have to struggle during the competition. ஓகே, பட் இந்த கண்டிஷன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதனால ஷுடன்ட் ஹாவ் டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் டசன்ட் ஹாவ் டுன்னு போட்டாலும் மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த நெசசரி ட்ரைனிங் செஷன், த டீம் ஷுடன்ட் ஹாவ் டு ஸ்ட்ரகிள் டியூரிங் த காம்படிஷன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம், இப்போ இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கக்கூடாது. பாஸ்ட்டில் சொல்லும் போது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருந்திருக்கக்கூடாது, ஆனால் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்ல போகிறோம். பாருங்கள், தேவையான பயிற்சி வகுப்புகள் அனைத்தையும் முடித்த பிறகு அந்த அணி போட்டியில் அவ்வளோ போராட வேண்டி இருந்திருக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியாக வின் பண்ணியிருக்கணும். அதான் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டோம்ல, அப்போ ரொம்ப ஈஸியாக வின் பண்ணியிருக்கணும். அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருந்திருக்கக்கூடாது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த நெசசரி ட்ரைனிங் செஷன், த டீம் ஷுடன்ட் ஹாவ் ஹேட் டு ஸ்ட்ரகிள் டியூரிங் த காம்படிஷன். ஓகே, இந்த இடத்துல த டீம் didn't have to struggle அப்படின்னும் சொல்லலாம். சிம்பிளி had to, அதை நீங்கள் நெகட்டிவில் didn't have to. ஓகே, இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான சென்டென்சஸ் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் அது ரீட் பண்ணலாம். உனக்கு தேவையான பணத்தை நீ அவன்கிட்ட கேட்கணும். பாஸ்ட்டில் சொல்கிறோம், உனக்கு தேவையான பணத்தை நீ அவன்கிட்ட கேட்டிருக்கணும். தேர்ட் ஒன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரிசல்ட்ஸ் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்னு நினச்சாங்க. வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். பாசிவ் வாய்ஸில் எழுதணும், யோசிச்சு எழுதுங்க. லாஸ்ட் ஒன், நான் பணத்தை தயாராக வச்சுருந்துருக்கணும்னு அவன் சொன்னான். வைத்திருந்திருக்க வேண்டும். பொசஷன் ஷுட் ஹவ் யூஸ் பண்ணி எப்படி எழுதணும், யோசிச்சு எழுதுங்க. ஆல்ரைட், thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.